அழகா உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை நீங்க சமைச்சு மதியானம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சாப்பாடு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நம்ம வைப்போம். அது அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் போச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? என்ன பண்ணுவோம்? கவனமா வச்சுட்டே இருப்பீங்களா? தூக்கி போட்டுருவோம். ஒரு சாப்பாடு கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வீசுகிற நீங்களும் நானும் என் வாழ்க்கையை உள்டாவாவும் மாத்துது. எது? இந்த பொய் என்ற பழக்கம் இருந்தது என்று சொன்னால் ஏன் இன்னும் நாம் தூக்கி வீசவில்லை என்று ஒரு கேள்வி. வேதம் சொல்லுது அழகா, ஆக்கினைக்கு தப்புவதே இல்லை. இன்னைக்கு அதிகமா நம்மளுடைய செயல்பாட்டு முறைகளில நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்துல இந்த லை என்று சொல்லுகின்ற இந்த பொய் மிகவும் சர்வ சாதாரணமா மாறிடுச்சு. ரொம்ப எளிமையா நம்ம அழகா பேசுவோம். போன் எடுத்து யாராவது எங்க வந்துட்டு இருக்கீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இதோ வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, அந்த ரவுண்டான திரும்பிட்டு பாருங்க, கட்டின செருப்பு கூட போட்டுக்க மாட்டேன். நாம வீட்டுல தான் இருந்திருப்போம். வந்துட்டேன். ரொம்ப ஈஸியா நம்ம நினைச்சிட்டோம் அது சாதாரணமா அப்படின்னு சொல்லி.